رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? ஜம்சம் என்பதன் பொருள் என்ன? இதுக்கான ஆன்சர் நிறுத்து. ரமதான் மாதத்தில் நோன்பை நல்ல முறையில் நிறைவேற்றவும் தொழுகை, குர்ஆன் ஓதுதல், துவா, திக்ர், சதகா போன்ற அமல்களை செய்யவும் வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் மாதத்தில் நாம் வணங்கிய இறைவன்தான் எல்லா மாதங்களுக்கும் இறைவன். என் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என நம் கண் முன்னே நமக்கு பிடித்த உணவுகள் இருந்தும் அதை சாப்பிடாமல் அவனுக்காக நோன்பு வைக்கிறோம். வீணான பேச்சுகளை விட்டும் ஒதுங்கிக் கொள்கிறோம். தொழுகையை குறித்த நேரத்தில் தொழுவோம். அல் குர்ஆனை தினமும் எடுத்து ஓதி வந்திருப்போம். சிறப்பான துவாக்கள், திக்ருகள் என இஷ்டம் போல ஓதி அவனிடம் உதவி தேடியிருப்போம். அதே இறைவன்தான் இப்போதும் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான். இந்த உணர்வு நம்மிடம் உறுதியாக இருந்தால் நம்முடைய எல்லா நாட்களும் ரமதானின் நாட்களைப் போலதான் இருக்கும். ரமதான் மாதத்தில் ஒருவர் சரியாக எல்லா அமல்களையும் செய்து அது ரமதான் மாதத்தோடு நின்றுவிட்டால் அவர் உண்மையான முஸ்லிம் கிடையாது. ஒரு உண்மையான முஸ்லிமின் அமல்களை மரணம்தான் முடிவுக்கு கொண்டு வரும். நோன்பில் நம்முடைய ஈமான் எப்படி உறுதியாக அதிகமாக இருந்ததோ அதே போல நம்முடைய ஆயுட்காலம் முழுவதும் நம்மிடம் இருந்தால் இந்த உலகிலும் வெற்றி உண்டு, மறுமையிலும் வெற்றி நிச்சயம். இந்த உலகில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. ஈமான் உறுதியாக இருந்தால் எதையும் சமாளித்து விடலாம். ஆனால் அந்த ஈமான் உறுதியாக இருப்பது அவசியம். அது எந்த நேரத்திலும் திரும்பலாம். ஏனென்றால் நம் உள்ளங்கள் நம்மை படைத்த இறைவனின் இரு விரல்களுக்கு இடையில் உள்ளது. தான் நாடியவாறு அதை அவன் திருப்புவான். நம் உள்ளத்தில் ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் அவனின் நாட்டம் தேவை. அவன் நாட்டம் இல்லை என்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்னதான் செய்வது? எப்படி ஈமானில் உறுதியாக இருப்பது என கேட்டால் அதற்காக துவா செய்ய வேண்டும். இதற்காகவே ஒரு ஸ்பெஷல் துவாவும் இருக்குது. அந்த துவாவை ஒரு முஸ்லீம் ஓத வேண்டியது அவசியம். இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் கட்டாயம் இதை ஓதியே ஆக வேண்டும் சூழ்நிலையில் உள்ளோம். ஃபஸ்ட்டு துவா சொல்கிறேன், பிறகு எத்தனை முறை ஓதலாம் அதை சொல்கிறேன். துவா என்னன்னு பார்க்கலாம். யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக். யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக். இதோட மீனிங் என்னென்னா, உள்ளங்களை புரட்டுபவனே, உன்னுடைய தீனின் மீது என் உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக. ஈமானில் உறுதியாக ஒருவர் உள்ளாரா? எப்படிப்பட்ட ஈமான் நமக்கு இருக்க வேண்டும் என ஒருவரை உதாரணமாக நமக்கு சொல்ல வேண்டும் என்றால் முதலிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த துவாவை அதிகம் ஓதி வந்துள்ளார்கள் என்றால் நாம் எல்லாம் ஒரு நாளில் இதை எத்தனை முறை ஓத வேண்டும் என பார்த்துக்கோங்க. ரமதான் முடிந்த இந்த ஒரு நேரம் ஓரளவு நம்மிடம் ஈமான் உறுதியாக இருக்கும். இந்த நேரத்தில் இதை ஓதுவது சிறப்பு. எப்போ வேணும்னாலும் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். ஆனால் டெய்லி அவசியம் ஓதுங்க. இதன் மூலம் இம்மை மற்றும் மறுமை இந்த இரண்டிலும் நம்மை மிஞ்ச யாராலும் முடியாது. ஈருலகிலும் வெற்றி பெற்றவர்களாக நாம் இருப்போம். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். கபரில் கேட்கப்படும் கேள்விகள் எத்தனை? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.